Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 7 exercise 7.2 19th question பார்க்க போறோம். Determine the roots of the equation. ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அது equal to 0 சொல்லிருக்காங்க. ஓகேவா? இந்த வேல்யூவை நீ determine பண்ணும்போது அது ஈக்குவேட் பண்ணா நமக்கு 0 ன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பாப்போம். given value எடுத்து எழுதிப்போம் clear-ஆ 1, 4, 20, 1, minus 2, 5, 1, 2x, 5, x square இருக்கு. equate to 0 கொடுத்துருக்காங்க. clear? இப்போ R1 நம்ம என்ன பண்ணலாம்? R1, R2, R3. இப்போ இந்த R1 R2லேருந்து R1 லேருந்து R2 செப்பரேட் பண்ணுவோம். ஓகேவா? R1 மைனஸ் R2. அதே மாதிரி R2 என்ன பண்ணலாம்னா R2 மைனஸ் R3. R3 அந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேவா? இங்க ரஃப் காலத்தில் நம்ம போட்டுப்போம். ஒன் மைனஸ் ஒன் டைரக்டா போட்டுலாம் 0 வந்துடும். 4 minus 2 ஆல்ரெடி minus 2 இருக்கு. minus into minus plus ஆயிடும். அப்ப 6 ஆயிடும். அதே மாதிரி 20 minus 5 15 ஆயிடும். clear? இப்போ R2க்கு பாருங்க என்ன ஆகும்? 1 minus R2 minus R3 சொல்லிக்க. அப்ப 1 minus 1 0 அதுவும். ஓகேவா? இந்த வேல்யூ பாருங்க R2 minus R3 சொல்லிக்க. R2 என்ன minus 2 இருக்கு. minus 2x. clear-ஆ? அததான் இங்க போட போறோம். minus 2 minus 2x. அதே மாதிரி 5 minus 5x square. R3 எந்த சேஞ்சஸும் கிடையாதுமா. 1 2x 5x square. clear? இந்த ரெண்டு வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணிக்கோ. இதை ரஃப் காலத்தை போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு எப்பவுமே சொல்லிக்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏதாவது ரெண்டு வேல்யூ 0 வந்ததுன்னா அந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இங்க வந்து நம்ம எக்ஸ்பேண்டிங் C1 எடுப்போம். இது வரைக்கும் எடுத்தது இல்ல. நம்ம இப்போ எக்ஸ்பேண்டிங் காலம் எடுப்போம். காலத்துல வந்து C1ல வந்து ரெண்டு வேல்யூ 0 இருக்கு. அப்ப ஈஸியா இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்பேண்டிங் அலாங் C1 எடுத்துப்போம். ஓகே, எக்ஸ்பேண்டிங் அலாங் C1. அப்ப அலாங் C1க்கு வந்து ஆல்ரெடி இந்த ரெண்டு வேல்யூ 0 ஆயிருது. கிளியர்? ரெண்டு வேல்யூ 0 ஆகும்போது இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அப்போ 1. அப்ப இங்க பாருங்க லைட்டா கூட போட்டு பார்க்கலாம். இல்லனா பென்சில கூட போட்டு பார்த்துக்கங்க. ஓகேவா? இந்த வேல்யூ ஆகும். அப்ப ரிமைண்டர் இந்த வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். 6 15 minus 2 minus 2x 5 minus 5x square இருக்கும். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த 650ல R1ல இப்ப இது R1 இது R2. அப்ப R1ல 3 வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த டேர்ம் நம்ம கொஞ்சம் பிரிச்சு போடுவோம். அப்போ ஈஸியா ஏதாவது காமனா வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம எது வேணாலும் பிரிச்சு போடலாம். அப்போ 6 15 இங்க என்ன காமனா எடுக்கலாம்? நம்ம minus 2 காமனா எடுத்தா 1 plus x ஆகும். இது வந்து 5 நீ காமனா எடுக்கும்போது 1 minus x square ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த 1 minus x squareன்றது a square minus b square ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ a plus b a minus b ன்னு பிரிக்கலாம். கிளியர்? அப்போ ஒண்ணுமேல क्वेश्चन 1 6 15 minus 2 1 plus x 5 இந்த 1 minus x square 1 plus x into 1 minus x ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? taking 3 from R1. அதே மாதிரி 1 plus x from R2. கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ 3 வெளியே காமனா எடுத்துலாம். 1 plus x காமனா எடுத்துலாம். அப்ப என்ன ஆகும்? டிட்டர்மைன் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு ஈஸியா இருக்கு கால்குலேட் பண்றதுக்கு. அதனால தான், வேற எதுவுமே இல்ல. -2 5 into 1 minus x equal to 0. கிளியர்? இப்ப என்ன பண்ணலாம்? 3 into 1 plus x 2 into 5 10 1 minus x
minus 2 into 5 minus 10 already ஒரு minus இருக்கும் formulaல அப்ப 10 plus 10 ஆயிடுது equal to 0 3 into 1 plus x இதை simplify பண்ணப்போம் 10 உள்ள மல்டிப்ளை பண்ணினா 10 minus 10x plus 10 equal to 0 இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு தனித்தனியா நம்ம ஈக்குவேட் எடுத்துக்கலாம் இதுவும் equal to 0 இதுவும் equal to 0 போட்டுக்கலாம் clear அப்போ 3 into 1 plus x equal to 0 னா என்ன ஆகும் நம்மளுக்கு 1 plus x equal to 0 அப்ப x இந்த சைடு வச்சிருந்தா இந்த சைடு 1 போச்சுன்னா -1 ஆயிடும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடும் இந்த வேல்யூ பாருங்க இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் 20 ன்னு எழுதிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் 10 plus 20 minus 10x equal to 0 20 equal to 10x இது இந்த சைடு போயிடுது அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு x இது மட்டும் தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் 20 by 10 கேன்சல் பண்ணா 2 அப்போ x equal to 2 ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோ x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சுக்கோ x equal to -1 comma 2 determine the root value கேட்டிருக்காங்க அதுதான் என்ன வேல்யூ x equal to -1 2 clear thank you students